எனக்கு பெரிய வசதியா படுக்கையில் படுக்கணும் போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் இப்ப தரையில படுக்க சொன்னா வாடு நல்லா படுத்துங்குவேன். ஏன்னா ஏன் அப்படி ஒரு தூக்கம் வருது தெரியுமா? இங்க ஒன்றும் கிடையாது. எனக்கு மனசுல எந்த பயம் கிடையாது. என்னை திட்டுறியா திட்டிக்க போயா, எனக்கு ஒரு நிமிஷம் இருக்கு, அதுக்கு மேல வேண்டாம் போட்டும். மனித பிறப்பு தானே, அப்படிதான் நான் நினைப்பேன். 5 கோடி ரூபா நஷ்டமா கொஞ்ச நேரத்தில் இருக்கும், 10 நிமிஷம் கழிச்சு விட்டு தொலை சம்பாரிச்சு இல்லாட்டி போட்டும், நம்மளுக்கு போகணும்னு தலையெடுத்தா அந்த 5 கோடியும் போய் தொலையிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் நான் வாழ்ந்திருக்கேன். ஆகையினால இப்பயும் நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், இதே மதுரையில் நான் பிறந்த ஊர்லங்கிறதுல சாட்சியா முருகன் இங்க இருக்காரு. இதே முருகன் மேல தர்காவும் இருக்காரு. எல்லாரையும் சாட்சியா வச்சு சொல்றேன். கிறிஸ்தவ மதம் நான் படித்த ஸ்கூல்கள் அதிகமாக இங்க கிறிஸ்தவ ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்களின் சத்தியமாகவும் சொல்றேன், நிச்சயமா லஞ்ச லாவணத்தை ஒழிக்க முடியும் முடியும் முடியும். நிச்சயமாக அதை நான் செய்து காட்டுகிறேன். எனக்கு எவ்வளோ இழப்புகள் வரும்போது கூட, நஷ்டங்கள் தொழில் ரீதியாகவும் மற்ற ரீதியாக வரும்போது கூட கவலைப்படாது. இவ்வளோ ஏன் சார் இது பார்த்து கட்டினது தான் சார் கல்யாண மண்டபம். நாங்கள் அரசியலுக்கு வரும்போது நான் சொன்னேன், கல்யாண மண்டபம் கல்லூரி இதெல்லாம் பாதிக்கப்படும், நம்மளுடைய வருமானம் எது எல்லாத்தையுமே நான் சொல்லி வருமான வரி சொல்லும் கொண்டு வருவாங்க, பரவாயில்லைங்க பார்த்துக்கணும். ஏன் அந்த எண்ணம் இருந்துச்சு? அவங்க ஏற்கனவே கிராமத்துலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம். அது பார்த்து அந்த கட்டின கல்யாண மண்டபம் இன்னைக்கு இடிச்சாங்க. ஆனால் அரசாங்கம் கொடுத்து 8 கோடி ரூபா, அதோட வேல்யூ வந்து 70 கோடி ரூபா சார். நான் 60 கோடி இழந்து தான் இருக்கேன். அப்போ நான் சாதாரண மனுஷன் இருந்தால் கூட பொது சொத்து போகட்டும் நான் முதலே சொல்லிட்டேன். டிஆர் பாலு ஏன்னு கேட்டதுனால தான் நாங்கள் திரும்ப கேட்டோம், மாற்று பிளான் கொடுங்கனால தான் இவ்வளோ பிரச்சனையாச்சு. ஸோ அது மாதிரி என்னுடைய மனைவி எல்லாத்துலையும் எவ்வளோலாம் இழந்தும், அதான் சொல்கிறேன், ஒரு பெண்ணுக்கு வந்து சார் எப்பயுமே பொருள் மேல் ஆசை இருக்கும், பணத்து மேலே ஆசை இருக்குன்னு இயற்கையாக சொல்லுவாங்க. எல்லாமே இருந்து எங்கள் மனைவி இழந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்காங்கன்னா அதுதான் என் மனைவி வந்து என்னுடைய எல்லா சுக துக்கங்களும் எப்பயும் பங்கு போகும் சார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொன்னேன், மனைவி தான் என்றைக்குமே பின்னாடி நிற்க முடியும். ஏன் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் நம்மளோட இளைமையை இது பண்ணுறாங்க, பெண்களை கல்யாணம் பண்ணி என்கிட்ட ஆட்சியை ஒருத்தோட ஒப்படைச்சு பாருங்க. ஒருத்தர் கெஞ்சுறாரு, நான் உங்ககிட்ட தான் மக்கள்கிட்ட தான் கெஞ்ச முடியும், இந்த மைக்கு கிட்ட இந்த போஸ்ட் கிட்ட கெஞ்ச முடியும், எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்க முடியும். என் மக்கள்கிட்ட தான் நான் கேட்க முடியும். அந்த மக்கள்கிட்ட கேட்கறதுனால தப்பு கிடையாது. மக்கள் மன்றத்தில் பேசினாதான் நான் சட்டமன்றமே போக முடியும். மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லுங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்களா? சொல்ல மாட்டேங்க. நான் எங்க சொல்லுவேன், கோடி இருக்க லட்சக்கணக்கான கூட்டங்கள் இந்த மக்கள் மன்றத்தில் தான் என்னால சொல்ல முடியும். எப்படியோ ஏதையாவது விஜயகாந்த மடக்கி இருந்து பாக்குறாங்க, மடக்குங்க. நிலையில நான் நினைச்சேன், எதுல மடம் காசுல தானே நில உச்ச ஆக்கிரமிப்பு, நில உச்ச வரம்பு, நிலத்தை எடுத்துக்க, என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும், பெரிய ஓனர்களை பார்க்கணும், பெரிய அதிபர்களை இப்பயே பார்க்கணும் பயம். எனக்கு அந்த பயம் இல்லை. மக்கள்கிட்ட நேரடியாக போய் சொல்லுவேன், எந்த காசு இல்லை. அவன் கோடி கோடியா செலவு பண்ணுவான். நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்க. என்கிட்ட காசு கிடையாது. இப்படிதான் வரப்போறேன். பாராளுமன்ற பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் கேட்கிறாங்க, ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே? என்னுடைய பொருளாளர்களே என் தொண்டர்கள் தானே, என்னுடைய தாய்மார் சகோதரர்கள் இவங்க தான், வேற யாரும் என்னுடைய பொருளாளர் கிடையாது. இவங்களை நம்பிதான் நான் வரேன். ஆக நான் பணத்தை பத்தி கூட இப்ப கூட என் கட்சியில சொல்லுவாங்க, தலைவரே இந்த பணத்துக்கு தயவுசெய்து பணத்துக்கு பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, விட்டுருங்க, அதை பத்தி பாத்துக்கிறோம் பின்னாடி. நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும். இதுமே நான் பார்க்காத புகழா? எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்கணும். இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு போயா, நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் எதற்காக வரப்போறேன்? என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க, போ வீட்டுக்கு போ, அதான் நல்ல மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்களே. நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே.